ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கிட்ஸோடைய ஸ்பெஷல் சேமியா எக் உப்மா தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டு குட்டி வர்ஷினி பாப்பாவுக்கு இன்றைக்கி ஸ்கூலுக்கு இதான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள்: ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியன், கேபேஜ், கேரட், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு டம்ளர் சேமியா, அப்புறம் ஒரே ஒரு எக்கு, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியன், ஒரே ஒரு பச்சை மிளகாய் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. காரம் சாப்பிடாது குட்டி பாப்பா, அதனால ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜ், கேரட்டு நல்லா வாஷ் பண்ணி இப்போ அது கூட சேர்த்துக்க போகிறோம். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஒரு கிளாஸ் சேமியாவுக்கு 3 கிளாஸ் தண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு, எல்லாம் வெந்ததுக்கப்புறம் 3 கிளாஸ் தண்ணி விட்டாச்சு. அது கொதிக்கிற மட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இன்னொரு கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு ஒரே ஒரு எக் எடுத்து வச்சுருக்கோங்க, அந்த எக்கையும் அது கூட சேர்த்து அது பொடி மாஸ் மாதிரி கொஞ்சம் அப்படியே கலரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அது கூட ஒரு சிட்டிக்கை காரத்துக்கு மிளகாத்தூள், ஒரு சிட்டிக்கை டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா அப்படியே கலரி விட்டு ஒரு எக் பொடி மாஸ் மாதிரி ரெடி பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அந்த ஸ்டவ்வில் நம்ம சேமியாவுக்கு தேவையான தண்ணி கொதிச்சாச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு டம்ளர் சேமியா அது கூட சேர்த்து ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்குறது, ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்ச சேமியா அது கூட சேர்த்து கொஞ்ச நேரம் வேக விடணும். இப்போது நம்ம எக் பொடி மாசம் ரெடி ஆயாச்சு. இப்போ இதையும் நம்ம சைடில் எடுத்து வச்சுக்கணும். அட்லாஸ்ட் நம்ம இதை அந்த சேமியா கூட சேர்க்க போகிறோம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் சேமியா நல்லாவே ரெடி ஆகிட்ருக்கோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எக் பொடி மாசம் அது கூட சேர்த்து நல்லா கிளறி ஒரு 2 மினிட்ஸ் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா சூடான டேஸ்டியான சேமியா உப்புமா ரெடி.